அவங்க கேட்கறது என்னன்னு சொன்னா, குர்பானி கொடுக்கும் பொழுது ஆடு குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு ஆடு என்கிற அளவுல கொடுக்கலாம். அதே ஒரு மாடு ஒட்டகம் குர்பானி கொடுக்கறதா இருந்தால் அதுல கூட்டு சேர்ந்து கொடுக்கலாம். அதிகபட்சமா ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். ஒட்டகமா இருந்தா 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்றும் 10 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்றும் ஆதாரம் இருக்கிறது. இவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு ஆடுடைய விலை 4000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் ஒரு மாட்டினுடைய விலையும் ஏறக்குறைய அந்த அளவு தான் இருக்குது. அப்ப அதே அளவு விலையில உள்ள ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்துடுறாங்க. அதாவது ஒரு பங்கு என்பது 700 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய் என்று இந்த மாதிரி தொகையிலேயே அவங்களுடைய குர்பானி கடமை நிறைவேறுகிறது. அப்ப ஆடு கொடுக்கிறவங்களுக்கு நஷ்டமாகுது. இப்ப ஆடு கொடுக்கிறவங்க 4000 5000 ரூபாய் ஒரு ஆள் செலவு செய்யறாங்க. அதுவே மாடு கொடுப்பதாக இருந்தால் அவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கறாங்க. அப்ப வசதி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கூட்டுல சேர்ந்துடுறாங்க, காசை மிச்சப்படுத்துறாங்களே, இது சரியான்னு கேக்குறாங்க. இதனுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம நாட்டுல மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுபவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆட்டு இறைச்சியை உண்ணக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அதனால நம்ம நாட்டுல எப்படி நிலவரம் சொன்னா, ஆட்டு இறைச்சி அதிக விலை உள்ளதாகவும் ஆட்டு இறைச்சி விலை கம்மியாகவும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மாடு மட்டுங்கிறதுனால கிடையாது, ஆடு ஒசத்திங்கிறதுனால கிடையாது. அளவு எடுத்து பாத்தீங்கன்னா 7 ஆடும் ஒரு மாடும் சரியா தான் இருக்கும். 7 ஆட்டினுடைய இறைச்சி எடுத்தாலும் ஒரு மாட்டு இறைச்சி எடுத்தாலும் எடை போட்டு பார்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு சம அளவுல தான் வரும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இது ஏன் மாட்டு இறைச்சி விலை கம்மியா இருக்குன்னு கேட்டோம்னா, நிறைய பேர் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. மார்க்கத்துல அப்படி எந்த ஒரு சிறப்பு ஆட்டு இறைச்சிக்கு சொல்லப்படல. மருத்துவ ரீதியா எடுத்துக்கொண்டால் கூட ஆட்டு இறைச்சியை விட ஆட்டு இறைச்சியில தான் கொழுப்பு குறைவு, அதை விட கோழியில குறைவு என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்ப மருத்துவ ரீதியா கூட மாட்டு இறைச்சி உண்பதற்கு சிறந்த உணவு தான். ஆனா நடைமுறையில அதிகமான பேர் விரும்பலங்கிறதுனால மார்க்கெட்ல விருப்பத்தை பொறுத்தான கிராக்கிய பொறுத்தான் விலைவாசிகள் தீர்மானிக்கப்படும். எதை நிறைய பேர் போட்டி போட்டு வாங்குறாங்களோ அதனுடைய விலை ஏறிக்கணும். எதை கொஞ்சம் பேர் அதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களோ அதனுடைய விலை குறைஞ்சிரும். அதனால இப்ப எப்படி நம்ம நாட்டில் இருக்குன்னு கேட்டா, ஒரு மாட்டினுடைய விலையும் ஒரு ஆட்டுடைய விலையும் ஏறக்குறைய சமமான அளவுல இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க சவுதி அரேபியா போன்ற மற்ற அரபு நாடுகள்ல போய் நீங்க விசாரிச்சு பார்த்தால் அங்க என்னவா இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆட்டினுடைய விலை ஒரு மாட்டினுடைய விலை ஏறக்குறைய 7 ஆட்டினுடைய அளவுக்கு இருக்கும். இப்ப உதாரணம் ஒரு 4000 ரூபாய் ஒரு 400 ரியால் ஒரு ஆடு என்று வைத்துக் கொண்டால், மாடு 400 ரியாலுக்கு கிடைக்காது, 3000 ரியாலுக்கு தான் கிடைக்கும், 2500 ரியாலுக்கு தான் கிடைக்கும். அப்ப அந்த நாட்டில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆட்டு இறைச்சியை எந்த அளவுக்கு அவங்க விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு மாட்டு இறைச்சியை விரும்புகிறார்கள். அப்ப அதிகமாக எல்லாரும் விரும்புற காரணத்தினால இதுவும் அதுவும் சமமான விலையிலையும் சமமான தரத்திலையும் இருப்பதை நம்ம பார்க்கணும். அப்ப இது நம்ம இது மட்டம் என்பதோ ஆட்டு இறைச்சி கம்மியானது கொடுத்துட்டாங்க என்றெல்லாம் நினைக்க கூடாது. ரெண்டும் சமம் தான். ஒருவர் ஒரு ஆட்டை கொடுத்தாலும் சரி, ஒரு மாட்டுல 7 பேர் கூட்டு சேர்ந்து கொடுத்தாலும் சரி, அதுல ஒரு கம்மியான காசு கொடுத்தார் என்று மார்க்கம் அதை பார்க்காது. குர்பானிங்கிற கடமையை நிறைவேற்றி விட்டார் என்றுதான் மார்க்கம் அதை பார்க்கும்.